அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முடக்கு ராசி. இந்த முடக்கு ராசி அப்படின்றது ஒரு 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 ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா 12 ராசியில் ஒரு ராசி அப்படி வந்து முடக்கு ராசியாக படும். இது ஒரு ஒரு ஜாதகத்தை ஒருத்தருக்கும் வந்து ஒரு மாதிரி வரும். அது என்ன முடக்கு ராசி அப்படி அந்த ராசி எதனால் அப்படி வருதுன்னா, அது வந்து ஊழ்வினை கர்மாவின் தொடர்ச்சியாக அந்த ராசியை வந்து பாதிக்கப்படும். ஸோ அது பாதிக்கப்பட்டால் அந்த எத்தனாவது பாவமோ அந்த பாவகம் வந்து நம்மளுக்கு பாவகத்தினால் நம்ம கிடைக்க வேண்டிய பலன்கள் வந்து தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது வந்து ஒரு 5வது பாவகமாக அப்படி இருந்தோடனே புத்திரர்கள் வழியிலையோ இல்லை பூர்வீகத்தில் வழியோ இல்லை புத்திரர்களை பிரிஞ்சு இருக்க சூழ்நிலையோ ஏற்படும். இதே ஒரு 7ஆம் இடமா அப்படி அமைந்தது அப்படின்னா அது வந்து கலத்திரம் இல்லையா 7ஆம் இடம். ஸோ வந்து அப்படி பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லை வந்து திருமணத்துலேயோ இல்லை வந்து உங்களை பங்காளிங்க அந்த மாதிரி இதுலேயோ வந்து தடைகள் பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தில் சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ அந்த நட்சத்திரத்துலேருந்து மூலா நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி வரணும். எண்ணி வேணால் ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பி பூராடத்துலேருந்து அந்த இப்போ ஃபஸ்ட்டு எண்ணிங்களே சூரியன்லேருந்து மூலம் வரைக்கும் ஒரு நம்பர், அதே நம்பரை வந்து திரும்பி பூராடத்துலேருந்து எண்ணணும். எண்ணி எந்த நட்சத்திரத்தில் வந்து நிற்கிதோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் நிற்கிதோ அந்த ராசியே வந்து முடக்கு ராசியாக கருதப்படும். அதேமாதிரி அது எந்த பாவகத்தை குறிக்குதோ அந்த பாவகத்துக்கான இதில் வந்து அந்த ஜாதகருக்கான பலன்கள் எல்லாமே வந்து தடைப்பட்டு போகும். சரிங்களா? இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னம் எடுத்துவோம். சிம்ம லக்னக்காரருக்கு வந்து ஒரு சூரியன் வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ சிம்மத்திலே வச்சோம் சிம்மத்திலே. ஸோ சிம்மம் அப்படின்றப்போ வந்து பார்க்குச்சு அது என்ன நட்சத்திரம், சிம்மத்தில் வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் வச்சுப்போம். சரிங்களா? மகம் நட்சத்திரத்துலேருந்து மூலா நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிங்கணும். ஸோ மகனத்துலேருந்து மூலம் வரைக்கும் எண்ணிங்க அப்படின்னா 10வது நட்சத்திரம் வரும். சரிங்களா? ஸோ 10வது நட்சத்திரம். அப்படி 10வது நட்சத்திரம் வரும்போது அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து பூராடத்துலேருந்து 10வது நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். ஸோ பூராடத்துலேருந்து 10வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் வரும். இந்த பரணி நட்சத்திரம் எந்த ராசியில் வருது பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசியில் வரும். ஸோ அப்போ இந்த ஜாதகருக்கு மேஷ ராசி வந்து முடக்கு ராசியாக வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லக்னப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து சிம்ம லக்னம் சொன்னேன். சிம்ம லக்னம் அப்படின்றப்போ அது சிம்ம லக்னத்துக்கு மேஷம் வந்து 9வது இடமாக வரும். ஸோ 9வது இடம் அப்படின்னு வரும்போது அவருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், தந்தையினால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் எதுவும் வந்து அவருக்கு சரியாக கிடைக்காது, தடைப்பட்டு போயிடும். சரிங்களா? சரி, இதை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து முடக்குக்கு வந்து செப்பரேட்டாக கோயில்கள் இருக்குது. அது விஷயம் வந்து டீட்டெயிலாக நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வந்து இது சரியாயிடும். ஆனால் ஒரு பாவத்துக்கும் அது கோயில்கள்ன்றப்போ சொல்லிச்சே வந்து நிறைய கோயில்கள் ஒரு பாவத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை நான் வந்து பின்னாடி வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு பாவத்துக்கு எந்தெந்த பாவத்துக்கு எப்படி எப்படின்ற கோயில்கள்ன்ற லிஸ்ட்டு டீட்டெயிலாக தரேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நம்ம வந்து பரணி நட்சத்திரம் பார்த்தோம். இந்த பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த ஜாதகர் வந்து வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு 27 அகல் தீபங்கள் ஏற்றணும். நெய் ஊற்றி அகல் தீபங்கள் வீட்டிலே ஏற்றிட்டு அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை அது பிடிச்சோடனேவோ அருகில் வீட்டான் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில் போயிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு தேங்காய் சூறை விட்டுட்டு வந்தார் அப்படின்னா கொஞ்சம் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? மேலும் இவங்க இந்த மாதிரி முடக்கு ராசியாக இருக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா குதிரைக்கு வந்து கொள்ளு வாங்கி கொடுக்கலாம். அதுவும் ஒரு பெரிய பரிகாரம். அதுவும் அடுத்தது இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த இதெல்லாம் செய்வாங்களே செப்பல்ஸ்லாம் தைக்கிறாங்க, செப்பல்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அதுக்கான அவங்க பொருள் அதாவது வந்து என்ன அவங்களுக்கு என்ன தேவைப்படும், நூல், அதுக்கப்புறம் வந்து குத்தூசி, அதுக்கப்புறம் வந்து அந்த கம்முன்றதுக்கு பேஸ்ட், இது வந்து எதாவது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்துச்சே வந்து இது எளிய பரிகாரம். இது செய்யிச்சே வந்து அந்த இது கர்மா வந்து ஏன்னா இது கர்மாவின்றது தானே இது, அந்த இது வந்து நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து இதில் இன்னொரு விஷயம், இது எப்படி ஊழ்வினை கர்மா அப்படின்றோம் அப்படின்னா இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. இப்போ இவருக்கு சொன்னால் இல்லைங்களா, இவருக்கு வந்து இந்த பரணி நட்சத்திரம் வந்துட்டு
இந்த இதுக்கு நரசிம்ம லக்னக்காரருக்கு இந்த இதுக்கு பரணி நட்சத்திரம் வந்து முடக்கு ராசியாக வருதுன்னு சொன்னேன். இந்த பரணி நட்சத்திரம் வந்து எந்த யார் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ அப்போது இவருடைய தந்தையார் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த பரணி சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயோ இல்லை வந்து சுக்கிரனோட ராசியான துலா ராசியோ இல்லை ரிஷப ராசி இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ராசியோ லக்னமோ அமைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவரோட இந்த ஜாதகரோட பிள்ளை அவரோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி மேஷத்தில் வருது இல்லையா? ஸோ மேஷ ராசியோ இல்லை விருச்சிக ராசியோ மேஷ லக்னம் விருச்சிக லக்னமோ இல்லை வந்து செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து இந்த முடக்குறதுக்கான கோயில். சரிங்களா? ஸோ இந்த இதோட இந்த தலைப்பு முடியுது. மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்.